மாமன் படம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கு? மாமன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக இந்த வில்லேஜில் நடக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் நான் நினச்சிட்டு போனேன். பட் படம் வந்து பார்க்கும்போது எஸ் அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தான், பட் நல்ல ஒரு எமோஷன் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ் அந்த செகண்ட் ஹாஃபே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் அந்த எமோஷனை வச்சே டோட்டலாக வந்து படத்தை வந்து மூவ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. முழுக்க முழுக்க வந்து எமோஷனை வச்சே வந்து படத்தை வந்து ட்ராவல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸ்டோரியானா அந்த ஒரு தாய் மாமன்ற அந்த ஒரு இது நல்லா இருந்தது. தாய் மாமன்ற எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த தாய் மாமன் அந்த அக்கா பொண்ணு அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. மூவி நல்லா இருந்தது. இது வந்து டோட்டலாக ரிலேட்டபிள் ஸ்டோரி தான். இப்போ எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கும். ஸோ ரிலேட்டபிள் ஸ்டோரி தான். இட் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு பெரிய ட்ராமா, ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஆக்சுவலி எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கும். மற்றபடி இட்ஸ் நாட் ஸோ மச் ஆஃப் பிக் ட்ராமா அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் மாமன் படம் பார்த்தீங்க, எப்படின்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருந்தது. எமோஷனலாக நிறையா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக எமோஷனலாக தான் இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இதுவும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பட் அது காமெடி அதிகமாக இருக்கும். இது காமெடியும் இருக்குது, பட் எமோஷனலாகவும் நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டானா இப்போது அந்த அவ்வளோ தூரமாக அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. அந்த மாமான்ற ஒரு இது அவ்வளோ தாய் மாமன்ற அட்டாச்சாக இருக்காது. ஆனால் இருக்குது, இன்னும் இருக்குது. அந்த சவுத் சைட்லாம் இருக்குது. தாய் மாமன்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இருக்குது. இங்கே உள்ள சிட்டியில் வந்து அவ்வளோ இல்லை. இதெல்லாம் பார்த்தா இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் வேணும். அந்த ஒரு குடும்பம், அந்த அந்த கூட்டு குடும்பம், அந்த தாய் மாமன் இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் இப்போது ரொம்ப முக்கியம். அது தேவை. இப்போது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ஹேஸ் எவ்ரி ரிலேஷன்ஸில். இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவங்க எல்லோரும் யோசிக்கும் போது அடுத்து ஹீரோயினை பற்றி தான் அவங்க அப்பா பேசுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ஒரு பாயிண்டில் வந்து அந்த சின்ன பையனுடைய அப்பாவை பற்றி பேசுவாங்க. அது வந்து நோபடி வுட் ஹவ் ப்ரெடிக்டட். கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் எதாவது கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி? எனக்குமே மாமா இருக்காங்க. எனக்கும் வந்து எங்கள் மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அந்த பையனை மாதிரி தான் நானும் கொஞ்சம் அடம் பிடிப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சில இடத்துல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. மாமன் உறவை வந்து எந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க? ரொம்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எப்படி பார்த்துக்கிறாங்க, பிறந்ததுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. அந்த அளவு க்ளோஸ் ஆகாமையும் இருக்கலாம், பட் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அதனால் வர சும்மா ஒரு சில பிரச்சனை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, என்னோட பிறந்த போது என் தம்பி எப்படி என் பொண்ணை வாங்கிக்கிட்டானோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் கூட வாங்கலை, என் தம்பி தான் வந்து என் பொண்ணை வாங்கினது. அது எல்லாமே அப்படியே இருந்தது. என்னோடய லைஃப்பில் எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருந்தது. மாமன் உறவை தாண்டி வேறு என்ன சொல்கிறாங்க? மெயினாக பார்த்தது அந்த மாமன் உறவு தான் ரொம்ப மெயினாக இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. வேறன்றது அக்கா பாசம் அடுத்தது தான் வருது. அக்கா பாசன்றது ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு மேலே அக்காவை பார்க்குறாப்புல, அதுக்கப்புறம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தாய் மாமன்றது அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் மெயின். போர் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. பட் ஒரு டோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓவர் டோஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃபில் எமோஷன் வைஸ் இருந்தது. மற்றபடி ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவியாக வந்து இருக்கும். இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு கனெக்ட் ஆகுமா, நார்மலாக காலேஜ் பசங்களாம் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு வைப் மெட்டீரியலாக பசங்களோடலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நான் இந்த படம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னா 5க்கு ஒரு 4 வந்து கொடுக்கலாம். ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப லேக் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. இப்போ பெரிய பெரிய ஹீரோஸே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படம்லாம் வந்து கொஞ்சம் சில இடம்லாம் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா இருக்கு. இல்லை, இது அதை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க பிறந்ததுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்கிறதுனால ஃபுல்லாக அதை ரிவால்வ் ஆகியே தான் இருக்குது. மற்றபடி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதை பற்றியே இருக்கிறதுனால ரொம்ப டீப்பாக டச் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் எதாவது கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி? எனக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி யாரும் இல்லை. அதனால் அந்த இது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் அப்படி இருக்கவங்களுக்கு, அக்கா தங்கச்சி இருக்கவங்களுக்கு, மேரேஜ் ஆகிட்டு சண்டை போட்டிருக்கவங்களுக்கு, இல்லை மேரேஜ் ஆனவங்களுக்கே கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சின்ன சின்ன கனெக்ட்ஸ் வந்து இருக்கும். பட் பெருசாக வந்து நம்ம சிட்டி சைடில் இருக்கிறதுனால பெருசாக வந்து நமக்கு அந்தளவுக்கு கனெக்ட் வந்து கிடையாது. பட் ஒரு 2K கிட்ட எனக்கு வந்து அந்த ஒரு ராஜ்கிரண் சாரோட லவ் ஸ்டோரி ஒன்று போகும். அதில் பெருசாக வந்து அவங்க லவ்வை வந்து கன்வே பண்ணிக்க மாட்டாங்க. பட் கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் அப்போ ஒரு சின்ன இது கொண்டு வருவாங்க. அங்கே அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஒரு கனெக்ட் நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக கனெக்ட் கிடையாது, பட் அந்த ஒரு இம்பாக்ட் வந்து நல்லா இருந்தது. பட் இந்த படம் சிட்டியை தாண்டி மதுரை சைடு அந்த மாதிரியான சைட்லாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை, வேறு எதுவுமே வரல. ஒய்ஃப்ன்றது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு வர
வர ஒய்ஃபு கூட அதை புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அது சிலவங்களாம் ஃபேமிலி வந்து இதனாலே பிரிஞ்சு போகிறது. ஏன்னா என்ன அக்கா பசங்களுக்கு ஏன் அவ்வளோ பார்க்குறீங்க அப்படின்றது பிரிஞ்சு போகிறது. ஆனால் இவங்க நல்லா நல்லா புரிய வச்சுருக்குறாங்க. அதுதான் என் மெயினாக எல்லாம் சொல்லியிருக்காங்க படம் ஃபுல்லாக. ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப எங்கேயுமே அவங்க விட்டு கொடுக்கல, எந்த ஒரு சொந்த பந்தத்தையும் விட்டு கொடுக்கல. அந்த அக்கா அவங்க தப்பு செஞ்சால் கூட அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த பையனை புரிய வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி கரெக்டாக அது கொண்டு போயிருக்காங்க. எதுவுமே கொஞ்சம் தொய்வு இல்லை, நல்லா தான். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ரீசெண்டாக கல்யாணம் நடந்தது, வீட்டுக்குள்ளே ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா வந்து பாருங்கள், ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். தின்ட்டு எதுவும் இல்லை. எவ்வளோ சண்டை போட்டாலும் கடைசியாக ஒன்றா சேர்ந்துக்கலாம். தப்பு இல்லை, சேர்றதுல யாரோ விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை. மன்னிப்பு கேட்கலாம், காலை பிடிக்கலாம், புருஷன் பொண்டாடி காலை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்டாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்குங்களா இல்லை உள்ள ஸ்லோவாக தான் போகும்? எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், ஒரு 10 மினிட்ஸ் ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணலாம். பட் ஓகேவாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. எந்த இடத்துலையாவது ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி உணர்வு ஏதாவது இருக்குங்களா இல்லை? இல்லை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் எப்படின்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவி அப்படியே தான் இருக்குது. ரொம்ப இழுத்து அப்போல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருந்தது. பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக லேக் ஆகிற மாதிரி ஃபீல்? இல்லை, எனக்கு தோணல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு தான் வந்தேன், படம் எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சுட்டு தான் வந்தேன். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணிங்களா? நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது.